ஜோதிகா மேம் மாதிரி பூரி புஃப்னு வர்றதுக்கு ஒரே ஒரு சீக்ரெட் தான். அது என்னன்னா, நம்ம சப்பாத்திக்கு எப்படி சாஃப்டாக மாவு பிசைறோமோ அதே போல தான் பூரிக்கும் சாஃப்டாக மாவு பிசைஞ்சா பூரி புஃப்னு வரும். இந்த பூரி சுடுறதுல ஒரு ரிஸ்க் இருக்குங்க. 5 பேருக்கு மேலே வீட்டில் இருந்தாங்கன்னா பூரி சுடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். லாஸ்ட்டில் பூரி சுட்டு முடிக்கும் போது பூரி போல் ஈஸியாக ஒரு டிஷ் இல்லை அப்படின்னு தோணும். ஆனால் அடுத்த நாள் காலையிலையும் பூரி கேட்டாங்கன்னா மறுபடியும் பூரியா அப்படின்னு நினைக்க தோணும். உங்களுக்கும் இப்படி தான் தோணுமான்னு மறக்காம. பூரியை யாருன்னா ரவுண்டாக வட்ட வட்டமாக திரட்டி கொடுத்தா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நாமளே மாவை பிசைஞ்சு நாமளே வட்ட வட்டமாக திரட்டும் போது தான் நம்மளுக்கு பூரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சின்ன வயசுலலாம் இந்த பூரியே திரட்ட தெரியாது. அமீபா, இந்தியா மேப்னு பல ஷேப்புகள் வரும். ஆனால் இப்போ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுல, அதனால ஷேப்லாம் நல்லா தான் வருது. ரொம்ப நாளாக பசங்களை ஏமாத்திட்டே இருந்தேன் பூரி சுட்டு தரேன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு காலையில் எப்படியோ ஒரு வழியாக பூரி சுட்டாச்சு. இந்த வெயில் டைம்லலாம் பூரி சுடுறது கொஞ்சம் ரிஸ்க் தான். பாய்.